ரிஷப் பண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல. ஏதோ மியூசிக்கல் சேர் விளையாடுற மாதிரி 2 மேட்ச் இங்க அவர் ஆடுவோம், 2 மேட்ச் அங்க விளையாடுவோம், 2 மேட்ச் இங்க நம்ம தானே கேப்டன் எவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட்ல ஆடிட்டு இருக்கிறாரு. எக்ஸாக்ட்லி எனக்கு சத்தியமா புரியல. அவர் எடுத்த டெசிஷனா இல்ல டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்த டெசிஷனா எனக்கு புரியல. அவர் ஏங்க பதுங்கணும்? இத்தனைக்கும் அந்த மார்க்கமும் அவ்வளவு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ம். அப்ப வந்து அட்டாக் இன்னும் தொடர்ந்து இருக்கணும். இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப போன வருஷம் எஸ்ஆர்எச் எடுத்துக்கோங்களேன். கிளாசன் வந்து எப்பெல்லாம் நம்பர் 3 வருவாருன்னா இவர் அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் சூப்பர் ஸ்டார்ட் கொடுப்பாங்க. ம். நல்ல ஸ்டார்ட் இல்லைன்னா மார்க்கம் வரமாட்டாரு. நல்ல ஸ்டார்ட்னா அவங்களோட இன்னும் டேஞ்சரஸான பேட்டர் அனுப்புவாங்க. இவங்க வந்து ஒரு செம ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களோட மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயரை நீங்க அனுப்பணும்ல. எதுக்காக ரிஷப் பண்ட் அனுப்பல? இல்ல ரிஷப் பண்ட் ஏன் தன்னைத்தானே உள்ள எடுத்துட்டு வரலன்றது சத்தியமா புரியாத புதிரு. அவர் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தாரா? இல்ல ரிஷப் பண்ட்க்கு அந்த கிளாரிட்டி இல்லையோ, நம்ம என்ன பண்ண போறோம், எந்த ரோல்ல ஆட போறோம்னு. மேபி அவர் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 4 ட்ரை பண்ணாரு, அப்புறம் ஓப்பனிங் வந்தாரு, அப்புறம் வந்து இப்போ வந்து கீழே வராரு. அவர் எதை எய்ம் பண்ணி இதை பண்றாரு? இல்ல டீமுக்கு தேவைன்னு பண்றாரா? இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்குதா? இல்ல அவருக்கே அது என்னதுன்னா சில சமயம் வந்து இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றோம்னு சொல்லிட்டு ஓவரா திங்க் பண்ணிடுவோம். நமக்கே லைஃப்ல நடக்கும். ரொம்ப யோசிப்போம். அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல திங்க் பண்றதெல்லாம் ஓவருங்க. அதான் அதாவது ஓவரா திங்க் பண்ணிடுவோம். அதான் பண்ணிருக்காங்க.